ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறுதானியத்தில் செஞ்ச கோதுமை மாவை பற்றி பார்க்க போகிறோம். இது நானே வீட்டில் இருந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு எப்படி செய்கிறது என்னங்கிறத நான் ஒரு டீட்டெயில் வீடியோவாக இந்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிறுதானியத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய வகையில் இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிறுதானிய உணவு சாப்பிட்றதுனால வயிறு சம்மந்தமான பிரச்சனை வருவதை தடுக்கலாம். ஏன்னா இது சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடியதாக இருக்கிறது. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சிறுதானிய கோதுமை மாவில் கோதுமை, வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, முளைக்கட்டிய கம்பு, முளைக்கட்டிய ராகி, வெள்ளை சோயா, வெள்ளை சோளம், பச்சைப்பயிறு, சுண்டல், இது மாதிரி 10 வகையான பொருட்கள் சேர்த்து இந்த சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். இது 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம். அது மாதிரி சின்ன பிள்ளைங்க சில பேர் பயிறு வகைகள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுனால பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா இதில் நம்ம பயிறு வகைகளும் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த சத்துக்களும் இதில் சேர்ந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு 2 வயசு பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இந்த சப்பாத்தி 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஆனால் சீக்கிரம் செரிமானமும் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு இந்த கோதுமை மாவை ரெடி பண்ணி எப்படி சப்பாத்தி போடலாங்கிறத இதோடு சேர்த்து சொல்கிறேன். உங்களால் இந்த மாவு ரெடி பண்ணி கொடுக்க முடியாட்டி நான் ஹோம்மேடாக வீட்டிலேருந்து இந்த மாவு ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்சல் அனுப்பி விட்றேன். இதுதான் நம்மளோட ப்ராடக்ட், சிறுதானிய கோதுமை மாவு. இதில் 10 வகையான தானியம், பயிறு வகைகள் எல்லாம் சேர்த்து கோதுமையோடு சேர்த்து நம்ம இந்த ப்ராடக்டை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சேல்ஸும் பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 வகையான தானியம், பயிறு வகைகள், கோதுமை எல்லாம் சேர்த்து தான் இந்த சிறுதானிய கோதுமை மாவு நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வரகரிசி, சாமை அரிசி, திணை அரிசி, குதிரைவாளி அரிசி, இந்த 4 வகையான அரிசி வகைகளும் இதில் ஆட் பண்ணி சேர்க்குறோம். இது சேர்த்துட்ருக்கோம். அதுக்கு பிறகு வெள்ளைச்சோளமும் இதில் ஆட் பண்ணுறோம். வெள்ளைச்சோளம் சாஃப்ட்னஸ் கோதுமை மாவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக வெள்ளைச்சோளம் ஆட் பண்ணுறோம். முளைக்கட்டிய ராகியை நல்லா ஊற வச்சு அதை 2 நாள் முளைக்க விட்டு அதை நிழலில் காய வச்சு எடுத்து அதையும் இதோட சேர்க்குறோம். நம்ம பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முளைக்கட்டின ராகி எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. இது வெள்ளை சோயா ஆட் பண்ணுறோம். வெள்ளை சோயா, முளைக்கட்டின கம்பு, சுண்டல், இது முளைக்கட்டிய கம்பு, சுண்டல், அடுத்து சுண்டல், பச்சைப்பயிறு, அதோடு சேர்த்து கோதுமையும் சேர்த்து நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா கழுவி வெயிலில் 4 நாள் நல்லா காய வச்சு அரைச்சி அதை சலிச்சிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதை நல்லா சலிக்கணும். சலிச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம பேக் பண்ணி நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ மிஷினில் கொடுத்து இதை ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாவை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை சலித்து பேக் பண்ணி அனுப்பிடலாம். இதில் நம்ம நார்மலாக சப்பாத்தி சுட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா மட்டும் போதும். நல்ல சாஃப்டான, மிருதுவான, நல்ல சூப்பரான சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதில் கோதுமை தோசையும் செஞ்சுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.